வணக்கம் நண்பர்களே. 6ஆம் வகுப்பு பாடம் 4 தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்களில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் பார்ப்போம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா. இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. உலகின் தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா. இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. தூங்கா நகரம். நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன. இந்த நாலங்காடின்றது பகல் பொழுதிலான அங்காடி. அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடி. இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதனால் இது தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்டது. பெண்கள் எந்தவித பயமுமின்றி இரவு நேரத்திலும் அல்லங்காடியில் பொருட்களை வாங்கி சென்றனர். அந்த அளவிற்கு பாதுகாப்பானதாக மதுரை நகர் விளங்கியது. இப்போ தூங்கா நகரம்ன்ற மதுரையில் என்ன இருந்திருக்கு? 2 இருந்திருக்கு. நாலங்காடி, அல்லங்காடி. நாலங்காடின்றது பகல் நேர சந்தை, அல்லங்காடி என்பது இரவு நேர சந்தை. புகார் நகரம் என புகாரை என்ன சொல்கிறாங்கன்னா துறைமுக நகரம் என்றும், மதுரையை வணிக நகரம் என்றும், காஞ்சியை கல்வி நகரம் என்றும் அழைக்கிறார்கள். புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். இப்போ நம்மளுக்கு தெரியும், சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு என்பது தமிழ்நாட்டில் பிரிக்கப்பட்டிருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். இது எந்தெந்த பகுதியெல்லாம் சேர நாடுனா, இப்போ இருக்கக்கூடிய கோவை, அதாவது கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள். என்னது? கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் கேரளத்துடைய மாநில பகுதிகள். சோழ நாடு முழுக்க தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. தஞ்சை, திருவாரூர், நாகைப்பட்டினம், திருச்சி, புதுக்கோட்டை. தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை. பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை. இது எல்லாம் பாண்டிய நாடாக இருந்துச்சு. தொண்டை நாடு என்பது காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதிகள். தொண்டை நாடு காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகள். தகவல் பேழை. சோழ நாடு சோறுடைத்து, அதாவது நெல் அதிகமாக விளையக்கூடிய இடம். பாண்டிய நாடு முத்துடைத்து, இங்கே என்ன இருக்குது? முத்து அதிகமாக விளையக்கூடிய பகுதி. சேர நாடு வேலமுடைத்து, யானைகள் அதிகமாக இருந்தக்கூடிய பகுதி. தொண்டை நாடு கல்வியில் சிறந்ததுனால இதை சான்றோர் உடைத்து என்று அழைப்பார்கள். மதுரை, காஞ்சி, பூம்புகார் ஆகியவை தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற தொன்மையான நகரங்கள். மதுரை, காஞ்சி, பூம்புகார் போன்றவை தமிழகத்தில் உள்ள தொன்மையான நகரங்கள். புகார் நகரத்து மக்களின் வாழ்க்கை முறையை சங்ககால நூல்களான பட்டினப்பாளையம், சிலப்பதிகாரமும் சொல்லுது. அதாவது புகார் நகரத்து மக்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய சங்ககால நூல்கள் எதுனா பட்டினப்பாளையம், சிலப்பதிகாரமும். சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை யாருக்கு உண்டு? மதுரைக்கு உண்டு. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. பல சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தார்கள். அதனால தான் காஞ்சி கல்வியில் சிறந்ததுன்னு சொன்னாங்க. பல சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வளர்ந்ததுனால காஞ்சியை கல்வியில் சிறந்த நகரம் என்று கூறுகிறார்கள். அதே மாதிரி காஞ்சியை கோயில் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. காஞ்சி கோயில் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நகரம் நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்றாகவும் விளங்குகிறது. இத்துடன் 6ஆம் வகுப்பு 4ஆம் பாடத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தோம். தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.